உதயநிதி நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் கண்ணே நம்பாதே. இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உதயநிதி வாடகை வீட்டில் இருக்கிறாரு. ஹவுஸ் ஓனரோடைய பொண்ணா நம்ம ஹீரோயின் வராங்க. வழக்கமான கதையா ஹீரோயினை லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினோடைய அப்பாவுக்கு தெரிய வருது இவங்களுடைய லவ். அதனால உதயநிதி வீடு காலி பண்ண சொல்றாரு. உதயநிதியும் வேற வீடு பார்க்கறதுக்காண்டி ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க வாடகை. அந்த வீட்டில் பிரசன்னா ஆல்ரெடி இருக்கிறாரு. 2-3 நாளில் நான் வீடு காலி பண்ணிடுவேன், நீங்கள் இப்போவே என் கூட இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் பிரசன்னாவும் உதயநிதியுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு சீனில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காண்டி ஒயின் ஷாப்புக்கு வராங்க இவங்க 2 பேரும். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. பூமிகா உதயநிதியோடைய லைஃப்பில் என்ட்ரி ஆகுறாங்க கதையில். பூமிகா காரை ஓட்ட முடியாமல் திணறாங்க. அதனால் உதயநிதியை பூமிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக பூமிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காரை நீங்கள் கொண்டுட்டு போங்க, காலையில் கொண்டுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரை எடுத்துகிட்டு வராரு உதயநிதியும். காலையில் காரோட டிக்கியை பார்க்கும்போது பூமிகா டெத்தாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பூமிகா எப்படி இறந்தாங்க, இதற்கும் உதயநிதிக்கும் என்ன சம்மந்தம், இந்த டெத்துக்கும் பிரசன்னாவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த பிரச்சனையில் ஸ்ரீகாந்த் எப்படி மாட்டினாரு அப்படின்னு பல கேள்விக்கான பதில்களாக த்ரில்லிங்காக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா சஸ்பென்ஸ் தான். ஒவ்வொரு சீனையும் ஸ்க்ரீன் பிளே மூலமாக த்ரில்லிங்காக கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் த்ரில்லிங் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக அவங்கெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு சீனையுமே அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஆடியன்ஸை சீட்டு நுனியில் உட்கார வைக்கிறாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஒரே ஒரு சாங் இருக்குது, லவ் சாங்காக இருக்குது. இந்த பாட்டை இனிமேல் கேட்க நமக்கு பிடிக்கலாம். ஆனால் சாங்கில் விட்டதை பிஜிஎம்மை இழுத்து பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். த்ரில்லிங் ஸ்டோரிக்கு தேவையான பிஜிஎம்மை பக்காவாக போட்டிருக்கிறாரு. ஆடியன்ஸுக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரியே இந்த படத்துக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு எடிட்டர் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை. இந்த படத்தில் யார் ஹீரோனே தெரியல. பிரசன்னா ஹீரோவா இல்லை உதயநிதி தான் ஹீரோவா அப்படின்னு. ஏன்னா உதயநிதியை விட பிரசன்னாவுடைய ரோலை அழுத்தமாகவே எழுதியிருக்கிறாங்க. சதீஷ், வசுந்தரா, ஆத்மிகா, மாரிமுத்து இவங்களுடைய ரோலை தேவையான அளவாக நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் காமெடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ஆனால் அங்கங்கே கத்தி ரத்தமும் இருக்குது. படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் வர எல்லாருடைய கேரக்டருமே ஆடியன்ஸுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா படத்தோடைய பேரை போடும்போதே போயிருங்க. ஏன்னா படத்தோடைய டைட்டில் போடுறதுக்கே அவ்வளோ டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃபு பல திருப்பங்களுடன் நகருது. ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தும் பூமிகாவையும் சேர்ந்து பார்க்குறது 90s கிட்ஸுகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல த்ரில்லரான படம்னு சொல்லலாம். குற்றம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா படம் சஸ்பென்ஸாக இருந்தாலுமே ஒரு ½ அன் ஹவர் இழுத்துடுறாங்க. கிளைமேக்ஸ் சீனுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படத்தோடைய ரிவ்யூவை நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.